இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், எப்படி பிள்ளைகள் ருசி பார்ப்பார்கள். எப்படி நாம் அதை செய்ய முடியும்? பிள்ளைகளும் ருசி பார்க்கிறதுக்கு எதுக்கேட்டு கிரியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் சங்கீதம் நாங்கள் 78ஆம் அதிகாரம் 3-8 உள்ள வசனங்களை நாம் படிப்படியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 காரியத்தை நாங்கள் பார்த்த இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம் இந்த காரியங்களை. 5வது பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ 5வது என்ன காரியம் என்றால், இதனாலே பின்வரும் சந்ததி தங்கள் நம்பிக்கையை தேவமேல் வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்வார்கள். திரும்ப நான் வாசிக்கிறேன். இதனாலே பின்வரும் சந்ததி தங்கள் நம்பிக்கையை தேவமேல் வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்வார்கள். அப்போ பாருங்கள், அப்போ சந்ததியாய் இப்படி நாம் தொடர்ந்து செய்யும் போது பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து, அப்படி படிப்படியாக அந்த சந்ததி கர்த்தரை செவிக்கிற சந்ததியாக வரும். அந்த சந்ததி கர்த்தரை பற்றி கொள்ளுகிற சந்ததியாய் வரும். அந்த சந்ததி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற சந்ததியாக வரும். பாருங்க, அப்போ அந்த விதை எங்கே ஆரம்பித்தது என்றால், பாருங்க, கணவனும் மனைவியிடத்தில் அதை ஆரம்பித்து அப்படியே வருகிறது. இந்த காரியம்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் சத்துருக்கு பாருங்க, அவங்க இடம் கொடுத்ததினாலே அந்த காரியங்கள் வராமல் போய்விட்டது. பாருங்க, அந்த சந்ததியை பாருங்க, அது பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் அந்த சந்ததி உள்ளாகிவிட்டது. அப்போ அதுதான் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்வரும் சந்ததிக்கு தங்கள் நம்பிக்கையை தேவமேல் வைத்து, அப்போ இதுவரைக்கும் பணத்தில் நம்பிக்கை இருக்குது, படிப்பில் நம்பிக்கை இருக்குது, உலக மேன்மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போ அதுக்கு பின்னால் தான் இன்றைக்கு ஓடுகிறார்கள். ஆனால் இந்த காரியங்களை நாங்கள் செய்யும்போது அதெல்லாம் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? சொல்லப்பட்டபடி தங்கள் நம்பிக்கையை தேவமேல் வைப்பார்கள். அப்போ தேவனுடைய செயலை மறவாமல் அவர் கற்பனைகள் என்ன செய்வார்கள்? கை கொள்வார்கள். பிள்ளைகள் சந்ததியாக அந்த காரியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். 6வது நாங்கள் பார்ப்போம். 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, இருதயத்தை சேவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ 6வது என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களைப் போல இவர்கள் மாறாத படிக்கு இதை இவர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். அப்போ நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களைப் போல வராதபடிக்கு, அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அதனாலே அவர்கள் கானானுக்குள் போக முடியவில்லை, அவருடைய பிள்ளைகள் போனார்கள். அப்போ இப்போ நாங்கள் பார்க்கும்போது நாம் சந்ததியாக கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ முதல் இருந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கவில்லை, உலகத்தை சேவித்தது. அதனால் அவர்கள் அழிந்து போனார்கள். அப்போ அந்த நிலைமை வராதபடிக்கு தான் நாம் சந்ததியாக கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நாம் கடந்து போக வேண்டும். அதுக்காகத்தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அவர் கட்டளையாக சொல்லுகிறார். இது கட்டளை, நாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. அப்போ இதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டுமா என்ற கேள்வியை உங்கள் மத்தியிலே கேட்கிறேன். தேவன் தந்த இந்த கட்டளையின்படி நீங்கள் செய்கிறீர்களா? பிள்ளைகளுக்கு தேவன் சொன்ன இந்த காரியங்கள், அதை மொத்தமாக 6 காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த 6 காரியங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறீர்களா? அதை கடத்துகிறீர்களா? பாருங்கள், அப்போ அந்த கேள்வியை கேட்கும்போது அநேகர் பெற்றோர் அப்படி செய்வதில்லை. பல ஊழியக்கார குடும்பங்கள் பாருங்கள், பிரசங்கம் பண்ணுகிற குடும்பங்கள், அவர்கள் இந்த காரியத்தை செய்வதில்லை. அப்போ என்னென்று நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அதான் போன முறை நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்பத்த சந்ததி பார்த்தீங்கன்னா, இளம் குடும்பங்கள் கர்த்தரை தேடுவதில்லை, ஊழியம் செய்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதோடு அவங்களுடைய கடமை முடிந்தரும். ஆனால் கிழமை நாட்களே கர்த்தரை தேடுவதும் இல்லை, ஜெபம் பண்ணுவதும் இல்லை, வேத வாசிப்பதும் இல்லை,
பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை. தேவனுடைய காரியங்கள் துப்புரவாக குடும்பங்களில் இல்லை. ஆனால் பேருக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று எதை வச்சு நாம் சொல்லுவோம்? ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று கர்த்தரை தேடுவதே இல்லை. என்னென்னு சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று? அப்போ இன்றைக்கு அவர்கள் தாங்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அதாலே தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் கெடுக்கிறார்கள். அவங்களுடைய சந்ததி கெடுக்கப்படுகிறது. அப்போ அது வரக்கூடாது என்று தான் கர்த்தர் கட்டளையாக சொல்லுகிறார். இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளை, நாம் செய்ய வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். எப்படி திருவிருந்து தேவன் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதே போலத்தான் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக எடுக்க வேண்டும். அப்போ ஒரு குடும்பம் கர்த்தர் ருசி பார்த்தால்தான் கர்த்தருக்குள் அந்த குடும்பம் வளரும். பாருங்க, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான வார்த்தை. அப்போ இதில் 1 பேதுரு 2:1-3 நாங்கள் வாசிக்கும் போது அருமையான வார்த்தை இதில். அப்போ இந்த கேள்வி என்னென்றால், இன்றைக்கு குடும்பத்திலே நாம் எல்லாரும் கர்த்தரை ருசி பார்க்கிறோமா? பாருங்க, உண்மையாக இந்த குடும்பம் கர்த்தர் ருசி பார்த்தால் கர்த்தருக்கு பிரியமாக இந்த குடும்பம் நடக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது மாமிச காரியங்களை ஒழித்து விடுவார்கள், அங்கே வாசித்தபடி. 2வது கிறிஸ்துவுக்குள் வளருவதற்காக கர்த்தருடைய வசனத்தின் மீது வாஞ்சா இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதுதான் கர்த்தர் செய்கிற காரியங்கள். அப்போ அந்த வாஞ்சை பாருங்க அந்த குடும்பத்திலே காணப்படும். அப்போ அது 2 காரியங்களும் குடும்பத்தில் வர வேண்டும் என்றால், முதலாவது கணவனின் மனைவியும் தேவனுடைய பர்வதத்தில், அதாவது தனிப்பட்ட ஜெபத்தை குறிக்கிறது, அவங்க காத்திருக்க வேண்டும். அதான் நாங்கள் இப்போ கற்றுக்கொண்டு வந்தோம். 2வது அவர்கள் கர்த்தரை ருசி பார்க்க வேண்டும். யாரு? பெற்றோர் முதல் கர்த்தரை ருசி பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை பாருங்க முதலிடத்தை பெற வேண்டும். குடும்பத்திலே பிள்ளைகள், பெற்றோர் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை முதலிடமாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே எது முதலிடம் பெறுகிறது? படிப்பு முதலிடத்தை பெறுகிறதா? அல்லது பணம் உங்களுக்கு முதலிடத்தை பெறுகிறதா? உலக மேன்மைகள் உங்களுக்கு முதலிடத்தை பெறுகிறதா? அப்போ அது அப்படி இருக்கும்போது குழி நரிகளும் சிறு நரிகளும் அந்த குடும்பத்தை கெடுத்துவிடும். அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன, அது கடைசி காலம். நம்முடைய குடும்பத்தை நாம் ரட்சிக்க வேண்டும். அப்போ பாருங்க, மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஸோ அடுத்தது 4வது பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகத்துவத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அதை குறித்து நாம் பேச வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை நாம் தவற விடாமல் இந்த காரியத்தை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், இப்படி செய்யும் போது பாருங்கள், சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். பாருங்கள், அருமையான வார்த்தை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ நாம் பல காரியத்தை நாம் பார்த்தீங்கன்னா தியானித்தோம். அப்போ நம்முடைய குடும்பத்தை நாம் ரட்சிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்ற விதமாக நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், அப்போ இந்த செய்தி இதோடு நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த முறைக்கு புது செய்தியோடு உங்கள் மத்தியில் நான் வருகிறேன். பாருங்கள், இந்த காரியத்தை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள், சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், பல காரியத்தை நாம் இங்கே தியானித்தோம். அப்போ இந்த கடைசி காலத்திலே நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கேற்ற பல காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ இந்த காரியத்தை நாம் கவனமாக எடுத்து இந்த காரியங்களை நாம் கர்த்தரு கேட்டு விதமாக நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டுவோம். நம்முடைய பின் சந்ததி தொடர்ந்தும் கர்த்தரை சேவிக்கத்தக்க விதத்திலே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தான் சொன்ன முதல்ல இருந்த சந்ததி கர்த்தரை சேவித்தது. ஆனால் இப்போ இருக்கிற சந்தி கர்த்தரை விட்டு விட்டது.
அதால்தான் பார்த்தீங்கன்னா அதான் நான் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், கானானுக்குள் பாருங்கள், பிள்ளைகள் போயிருந்தும் இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தகப்பன் தாய்மார் எல்லாரும் அங்கே மரித்தார்கள் வனாந்திரத்திலே. அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் கானானுக்குள் போனார்கள். ஆனால் அவர்கள் பாருங்கள், அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்குள் கர்த்தருடைய மகத்துவங்களை அவர்கள் கற்றுக் கொடுக்காததினாலே பிள்ளைகளும் கானானுக்குள் போய் பாருங்கள், புறஜாதியாருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய கோபாக்கினே அந்த பிள்ளைகள் மேல் வந்தது. பாருங்கள், இதான் அதை விபரீதத்தை பார்க்குறோம். அப்போ சந்ததி கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை விட்டுவிடக்கூடாது. ஸோ இந்த காரியத்தை கவனமாக எடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.